சூப்பரான ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஹெல்தி எனர்ஜி ட்ரிங்க் பண்ண போறோம். 300 கிராம் கேரட் எடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொரு கேரட்டையும் இந்த சைடும் கட் பண்ணிட்டு இதனுடைய மேல் தோலை லைட்டா சீவிட்டு இத கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளா கட் பண்ணிட்டு இந்த கேரட்டை நம்ம இப்ப குக்கர்ல வேக வைக்க போறோம். அதனால கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாவே கட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு கேரட்டையும் 3 பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ண கேரட்டை குக்கர்ல சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 7-8 பாதாம் பருப்பு, 7-8 முந்திரி, கேரட் முங்குற அளவுக்கு தண்ணி, மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்துருச்சு. நம்ம சேர்த்த கேரட், பாதாம், முந்திரி எல்லாமே நல்லா வெந்திருக்கு, சாஃப்டா வெந்திருக்கு. இப்ப இது நல்லா ஆறட்டும். கேரட் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், அதை சேர்த்துதான் நம்ம அரைக்க போறோம். கேரட்டை ரவுண்ட் பீசஸா கட் பண்ணியாச்சு. பாதாம்ல உள்ள மேல் தோலையும் எடுத்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் டைமண்ட் கல்கண்டு எடுத்திருக்கேன். இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கல்கண்டு எல்லாம் ஓரளவு அரைப்பட்டிருக்கு. உங்களுடைய டேஸ்டுக்கு தகுந்தபடி நீங்க ஒயிட் சுகர், நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கங்க. அடுத்து வேக வச்ச கேரட், பாதாம், முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கல்கண்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சதை சேர்த்து அரைக்கும் போது கல்கண்டு நல்லா நைஸா அரைப்பற்றோம். கேரட் வேக வச்ச தண்ணி ஆறிடுச்சு. இது கூட சேர்த்து நல்லா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கணும். இத மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு இப்ப இது கூட காய்ச்சி ஆற வச்சு சில்லுன்னு உள்ள பால் 300 ml சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதைகளை 15 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். இப்ப இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சப்ஜா விதைகள் நம்ம சேர்க்கும் போது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு குடிக்கும் போது அங்கங்க கடிபடும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரிங்க் நல்லா கிரீமியா, குடிக்கிறதுக்கு ஸ்மூத்தா, ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.